விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன், ரஜினிக்கும் தனக்கும் இடையே பொறாமை இல்லை, ஆனால் போட்டி உண்டு என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள விஜய்க்கு 6 மாத காலம் கட்டாயம் அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். புதியதாக ஆட்சி அமைத்துள்ள விஜய்க்கு 6 மாத காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும். நாங்களும் கண்காணிக்கிறோம். கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. இது தமிழ்நாட்டில இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான் என்ன பொறுத்தவரை. புதிதாக ஆட்சி அமைத்துள்ள விஜய்க்கு 6 மாத காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று நடிகர் கமலஹாசன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த கூடுதல் விவரம். மதுரை விமான நிலையத்திற்கு வந்த மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியது, மதுரையில் புதிய படம் தொடக்க விழாவிற்காக வந்திருக்கிறேன் எனவும், தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தாலே அது திராவிட கட்சிகள் தான் எனவும் கூட ஒரு அரசியல் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ரஜினி அவர்கள் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த போது, விஜய் இது போன்று முதலமைச்சராக ஆனதற்காக பொறாமைப்படுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது, நான் கமல்ஹாசன் முதல்வராக இருந்தால் கூட என சிரிப்புடன் ஒரு பதில் அளித்தார். அந்த பதிலுக்கு தான் ரஜினி இது போன்று கூறினார் கூட என தெரிவித்தார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமியை தவிர அனைத்து தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்ததாக கூறியது தொடர்பான கேள்விக்கு, அதனை உங்களை போல் நானும் வேடிக்கை பார்க்கிறேன் என கூறியதோடு மட்டுமல்லாமல், புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலமாவது பொதுமக்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் புதியதாக அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும், காலம் வழங்க வேண்டும் எனவும் கூட குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் கூட கமல்ஹாசன் அவர்கள் நேரடியாக நேற்றைய தினம் அவரை முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து அவர் பல்வேறு புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில், முதலமைச்சருக்கு இன்னும் 6 மாதம் புதியதாக தொடங்கி இருக்கக்கூடிய அரசுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அந்த ரஜினி இங்க தமிழகத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் திராவிட கட்சிகள் தான் என குறிப்பிட்டு பேசியதும் கூட ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.